சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் உலகின் முன்னணி மின் வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்த வின்பாஸ்ட் என்ற நிறுவனம் தூத்துக்குடியில் 16,000 கோடி ரூபாய் செலவுல தூத்துக்குடி சில்லாநத்தம் சிப்காட் பகுதியில் 408 ஏக்கர் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஒப்பந்தம் செய்தது. தூத்துக்குடி வின்பாஸ்ட் கார் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டினார். முதல் கட்டமாக 1119 கோடி ரூபாய் செலவுல 114 ஏக்கர் பரப்பளவில் தொழிற்சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 50,000 வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 2 பணிமனைகள், 2 குடோன்கள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவைகள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த தொழிற்சாலையில V7, V6 ஆகிய 2 வகையான கார்கள் தயாரிக்கப்பட இருக்கிறது. தூத்துக்குடியில அமையும் இந்த வின்பாஸ்ட் தொழிற்சாலையில் ஜூலை மாதம் மின்சார கார் உற்பத்தியை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில தூத்துக்குடியில் உற்பத்தியாகும் கார்களை மேற்கு ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தூத்துக்குடி புதிய துறைமுகத்தில் ஒரு இடமும் தயார் செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 1 லட்சத்திற்கும் அதிகமான மின்சார கார்கள் உற்பத்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி ஆலை அமைக்கும் பணி நிறைவடையும் தருவாயில் உள்ள நிலையில் இந்த கார் நிறுவனமானது தனது கார் உற்பத்தி தற்போது 3 கார்கள் உற்பத்தியை முடித்து வைத்துள்ளதாகவும், இன்னும் சில நாட்களில் இந்த விற்பனையை முதல்வர் துவங்கி வைப்பதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இணையதளத்தில் இந்த முன்பதிவை துவங்கி இருக்கிறதாக கூறப்படுகிறது. நேற்று முதலே இந்த முன்பதிவு துவங்கி இருக்கிறதாக கூறப்படுகிறது. இன்னும் சில நாட்களில் முழுமையான இணையதளத்தில் முழுமையாக அறிவிப்புகள் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது.